வணக்கம். யோகாவுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு? யோகா யாரெல்லாம் பண்ணலாம்? யோகா எதற்காக பண்ணணும்? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணுன்னா, யோகாங்கிறது மிகப்பெரிய கடல். அதில் எனக்கு ஒரு துளி மட்டும்தான் தெரியும். இந்த பாதையிலே பலன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னோடய உடல் நோய்கள் குணமாயிருக்கு. நிறைய பேர் புகழ் கிடச்சிருக்கு. என்னோடய குடும்பத்தில் வர பிரச்சனைகளை என்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுது. அதனால் இந்த யோகா கலையை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சேவைக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யோகா கலை அப்படிங்கிறது நம்ம வாழும் கலை. ஒரு மனிதர்கள் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறது தான் யோகா கலை. சரி, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, யோகாவுக்கு யூச் என்ற வேர் சொல் மருவி யோக் அப்புறம் யோகா அப்படின்னு மாறிடுச்சு. இந்திய நாடு ஆராய்ந்து கண்ட பழங்களை தான் யோகா. யோகாவோட தந்தை பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரமாக எழுதி அதை எல்லாருக்கும் படிக்கிற அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரெல்லாம் பண்ணலாம்? யோகா செய்யணுன்னால எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், சின்ன குழந்தைங்க தான் செய்ய முடியும், லீனாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. முதல்லாம் 7 வயசுலேருந்து யோகா செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. இப்போ 4 வயசுலேருந்து 90 வயசு, 98 வயசு, 94 வயசெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே செய்யலாம். ஆனால் சில ஆசனங்கள் இருக்குது. அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க ஒவ்வொரு சில ஆசனங்கள் இவங்கெல்லாம் செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மித்த ஈஸியான ஆசனங்கள், எளிமையான ஆசனங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கை முழுதும் செஞ்சோம் அப்படின்னா எந்த நோயுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ ஞானம்மான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஒன்று இருந்தாங்கள்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆயில் முழுக்க ஒரு மாத்திரை கூட சாப்பிடல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக யோகா பண்ணணும். எளிமையான ஆசனங்களை நானே உங்களுக்கு வகுத்தரேன். அதாவது ஒரு 36 ஆசனங்கள் மட்டும் இருக்குது. ரொம்ப பேசிக்கானது, எல்லாருமே செய்கிற மாதிரி. அதை மட்டுமே நம்ம வாழ்க்கை முழுதும் செஞ்சோன்னா எந்த நோயுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். அதை தவிர அட்வான்ஸான ஆசனமும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது இந்த சின்ன குழந்தைங்க செஞ்சுட்டு ஒரு காம்படிஷன் போகணும், வின் பண்ணணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் எதற்காக பண்ணணும்? அதாவது யோகாவுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா எதையும் இணைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல், மனம், ஆன்மா, மூச்சு. அதாவது உடல், மூச்சு, மனம், ஆன்மா இதை 4ஐயும் இணைக்கிறது தான் யோகா. இப்போது நம்ம ஆசனங்கள் நம்ம பண்ணும்போது நிறைய ஆசனங்கள் இருக்குல்ல, 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளவும் எல்லோரும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 36 ஆசனம், பேசிக்கான ஆசனத்தை நம்ம கற்று வச்சுக்கிட்டு அந்த ஆசனத்தை நம்ம வாழ்க்கை முழுதும் பண்ணிகிட்டே இருக்கும்போது நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட் மூச்சு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிராணாயாமம், கபாலபதி, பிரம்மரி, இந்த மாதிரி நிறையா மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை நம்ம பண்ணும்போது மூச்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஆஸ்துமா, வீசிங், அப்புறம் மனம் அமைதிப்படுறது, இந்த மாதிரிலாம் இந்த மூச்சு செய்யும் போது நம்மளுக்கு க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு மனம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ மனநோய் இருக்காங்கள்ல, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது உடல் ரீதியாக நம்மளுக்கு நோய் இருந்தாலும் மனம் பாதிக்கும், மன ரீதியாக நோய் இருந்தாலும் உடல் பாதிக்கும். இப்போது மனநோய்கள் க்யூர் ஆகிறதுக்கு யோகாவில் நிறையா இருக்குது. அதாவது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோகானாலே ஆசனங்கள் தான். யோகானா ஆசனம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அது மட்டும் கிடையாது. யோகாங்கிறது 8 படிகளை கொண்டு இருக்குது. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது எல்லாம் 8 இருக்குது. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே ஆசனம் தான் நினைப்போம். கொஞ்சம் அதிகமாக போனோம்னா பிராணாயாமம் செய்கிறது தெரியும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே தியானம்னு ஒன்று இருக்குது. தியானத்தை நம்ம பண்ணும்போது ஒன்று நம்ம சன்னியாசி ஆயிடுவோம், தியானம் பண்ணால் சன்னியாசி ஆயிடுவோம், குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற தியானம் பண்ணும்போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்,
வாழ்க்கையில் எப்படி நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த தியானம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். மெயினாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்மளால் இருக்க முடியும். தியானங்களில் பல வகை இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது வந்து ஆன்மாவை பற்றி யஜூர் வேதத்தில் கட உபநிஷத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ வந்து சொன்னால் ஈஸியாக வந்து ஆன்மா பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட உடல் தான் தேர், 5 புலன்கள் தான் 5 குதிரைகள், மனம்தான் கடிவாளம், புத்தி தான் தேரோட்டி, ஆன்மா தான் அந்த தேரில் பயணம் செய்பவர், உலக பொருட்கள் தான் அந்த குதிரைகள் செல்வதற்கான பாதை. அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? காரை புக் பண்ணி போகணும். இப்போது இந்த கார் வந்து எதற்காக தயாரிக்கப்பட்டது? நம்ம இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது. அதாவது காரில் உள்ள உதிரி பாகங்கள், காரில் உள்ள வீல், காரில் இருக்க லைட்டு, காரில் ஒரு டிரைவர், இதெல்லாம் எதற்காக? நாம் இங்கிருந்து ட்ராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் யஜுர்வேதத்தில் கட உபநிஷத்தில் யமதர்மர் வந்து நசிகேதன் அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொன்னது. அதாவது யமதர்மன் என்ன சொன்னாங்கன்னா, தேருங்கிற உடலால் புத்திங்கிற தேரோட்டியை கொண்டு மனம்ங்கிற கடிவாளத்தால் 5 குதிரைகள் அப்படிங்கிற மெய்வாய் கண்மூக்கு செவியை கொண்டு 5 புலன்களையும் அடக்கி சரியான பாதையில் செல்லணும்னு சொல்கிறாரு. யஜுர் வேதத்தில் ஹட உபநிஷத்தில் வந்து சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்பு, புலன்கள், மனம் ஆகியவற்றோடு கூடிய ஜீவன் வந்து வாழ்க்கையை அனுபவிப்பவன் என்று மகான்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆன்மானா என்னன்னு உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் போதும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஆசனங்களும் தியானங்களும் கற்றுத்தரப்படும். நன்றி, வணக்கம்.